சொல்றேன், நீ அவுத்து விட்டோன்னு சொல்றேன் இல்ல. அப்ப நீ சொல்லு, இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டேன்னா போதும். மதுரையில் பேருந்து ஓட்டுநரை கட்டி வைத்து விசாரிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்து அப்ப சொல்றியா? சொல்லட்டும். மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் பேருந்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தவர் ஒருவரை அங்குள்ள பணியாளர்கள் மற்றும் பேருந்து நிறுவன அதிகாரிகள் ஜன்னலில் கட்டி வைத்து விசாரணை செய்துள்ளனர். நீ சொல்லு, இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டேன்னா விசாரணையில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் வழியில் ஏறும் பயணிகளிடம் அதிக ரூபாய்க்கு டிக்கெட் விற்று அதனை தனது சொந்த வங்கி கணக்கில் போட்டதாக தெரிகிறது. முதலில் அவ்வாறு செய்யவில்லை என்று கூறிய ஓட்டுநர் பின்னர் விசாரித்ததில் பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். உண்மையை சொல்ல, நீ மட்டும் இதுக்கு அடி வாங்குற? அவன் கலவாண்டியால நீ உடனே இருந்தது. ஆமாண்ணே, அது உண்மையை சொல்லு. அவனுக்கு டிக்கெட் போடுவாரு, எனக்கு கொடுப்பாரு. மேலும் கட்டி வைத்ததால் வலி தாங்க முடியாமல் ஓட்டுநர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அப்ப சொல்லு, உண்மையா சொல்லு. அப்ப வலிக்கிறதுக்காக சொல்லியா? பங்கு கொடுப்பாரு. எவ்வளவு கொடுப்பாரு? 100 ரூபாய், 200 போட்டாலும் 100 பாதி பாதி கொடுப்பாரு. கிளீனர் கொடுக்க மாட்டீங்க? கிளீனர்லாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லிட்டு கையை அவுத்துட்டு பாட்டு ஓடிட்டே இரு. இந்த வீடியோ வைரலாக பரவி வரும் நிலையில் மனித உரிமை அலுவலர்கள் தனியார் பேருந்து நிறுவன உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருசா பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன முத்து? மேலும் இதனைத் தொடர்ந்து பேருந்தின் கிளீனரை கட்டி வைத்து விசாரித்த வீடியோவும் தற்போது பரவி வருகிறது. யாரிடம் எவ்வளவு பணம் வாங்குனீங்க என கேட்டு கட்டி வைத்து கிளீனரை விசாரித்த உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பதி ஒண்ணுல அப்பவும் ஜோர் வாங்கி தர மாட்டாங்களா? உனக்கு ஆசையா கொடுக்க மாட்டாங்க. டிக்கெட் போட்டு அவங்களே வச்சுக்குவாங்க. சொல்லாம இருந்த அடி வாங்குறீல, அவங்களாவது ஒரு அடிதான் அடிப்பாங்க. வாங்கின காசுலயே பங்கு கொடுக்க, உனக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு அவசியம்